வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது நிர்வாகிகளை குஷிப்படுத்திய தாவேகா, பதறிப்போன கட்சிகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பில்லைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக மக்கள் பெரும்பான்மையான ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உண்டாக்குகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது விஜயும் அதற்கான அரசியல் பணிகளிலும் தேர்தல் மும்முரங்களிலும் இறங்கி களப்பணிகளை ஆற்றி வருகிறார். தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவும் இருக்கிறார் விஜய் அவர்கள். அதற்கு தொடங்குவதற்கு முன்னதாக கட்சி நிர்வாகிகளை சந்திக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்களும் ஒரு பக்கம் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் வரும் 26ஆம் தேதி மாமல்லபுரத்தில் 2000க்கும் மேற்பட்ட வட்ட, ஒன்றிய, நகர அளவிலான நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடன் உரையாடி விஜய் போட்டோ ஷூட் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் பணிகளை நிர்வாகிகள் உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு நடக்கிறதாம். இதனால் பெருமிதத்தில் இந்த ஒரு தகவலையும் செய்தியும் கேட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு பக்கம் குஷியும் ஆகியிருக்கிறதாம். ஏனென்றால் தற்பொழுது விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியலில் தீவிரமாக இறங்கி அடிக்க உள்ளார். பெருமிதத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலையும் பார்த்தீங்கன்னா செய்ய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஏப்ரல் 9ஆம் தேதி அங்கே பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெறுவதால் தமிழகத்தின் முன்பாக புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள தீவிர வாக்கு சேகரிப்பில் விஜய் அவர்கள் ஈடுபட உள்ளதாக தாவேகா வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரிக்கான தேர்தல் அறிக்கையில் தாவேகா தலைமை தயாரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. பெருமிதத்தில் இருப்பதன் காரணமாக விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அரசியல் பணிகளை வேகமெடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இது கவனிக்கக்கூடிய விதமாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு பெரும் மாற்றம், ஆற்றல் ரீதியான அரசியல் முன்னெடுப்புகளும் பயணங்களும் உருவாக போகிறது, உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெருமிதத்தில் இருப்பதன் காரணமாக தமிழக அரசியல் களத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றும் மிகப்பெரிய அளவிலான மாறுதலையும் மாற்றத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அரசியல் களத்தில். தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்தடுத்த அரசியல் பயணங்களும் தீவிரங்களும் நிர்வாகிகள், மக்கள் என அனைவரையும் பார்த்திங்கன்னா குஷியில் ஆழ்த்த உள்ளது அப்படின்றதையும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.